شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளால் பெரும் கிருபையினால் அல்லாஹுவின் அருள் மழையென பொழியும் இப்புனித ரமதானில் நமது அல் ஃபஜ்ர் சர்வதேச பள்ளியின் சார்பாக ஒவ்வொரு ஆண்டும் ரமதான் மாத ஈமானிய கொள்கை பாடங்களை அல்ஹம்துலில்லாஹ் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இந்த வருடம் இன்ஷா அல்லாஹ் ரமதான் ஷஹ்ருல் மக்ஃபிரா, ரமதான் மன்னிப்பின் மாதம் என்கிற தலைப்பில் முக்கியமான சில பாடங்களை இன்ஷா அல்லாஹ் பார்க்க போகிறோம். அல்லாஹுவின் மன்னிப்பை பற்றி இன்றைக்கு நாம் பார்க்க போவது படைத்தவனின் மன்னிப்பும் படைப்புகளின் மன்னிப்பும். மன்னித்தல் என்கிற இந்த பண்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னகத்தே கொண்டிருக்கக்கூடிய அதே வேளையில் தனது அடியார்களுக்கும் இதை வழங்கியிருக்கிறார். மன்னிப்பு என்கிற ஒன்று இந்த உலகத்தில் இருக்க போய்த்தான் உலகமே கொஞ்சம் நிம்மதியாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. உலகமே கொஞ்சம் சாந்தியாக சமாதானமாக இயங்கிக் கொண்டிருப்பதற்கு காரணமே ஒருவரை ஒருவர் மன்னிக்கக்கூடிய பண்பை அல்லாஹ் இந்த அடியார்களுக்கு வழங்கியிருக்கிறார். பெற்றோர்கள் பிள்ளைகளை மன்னிப்பது, ஆசிரியர்கள் மாணவர்களை மன்னிப்பது, ஆட்சியாளர்கள் குடிமக்களை மன்னிப்பது, ஒரு நண்பர்கள் சக தோழர்களை சக நண்பர்களை மன்னிப்பது, குடும்ப உறுப்பினர்கள் சக குடும்ப உறுப்பினர்களை மன்னிப்பது, இப்படி அந்த மன்னிப்பு என்கிற ஒற்றை குணம் இருக்க போய்த்தான் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள முடிகிறது. சில சண்டை சச்சரவுகள் வந்தாலும் ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொள்ள முடிகிறது. ஆனால் இங்கே புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம், படைத்தவனின் மன்னிப்பும் படைப்புகளின் மன்னிப்பும் ஒரே மாதிரி இருக்கிறதா? அந்த இரண்டிற்கும் மத்தியில் என்ன வேறுபாடு இருக்கிறது? அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். காரணம், அல்லாஹ் அவனுடைய பெயர்கள் அவனது பண்புகள் எதிலும் அல்லாஹ் யாரையும் கூட்டாக்கவில்லை. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் பார்க்கிறான், அடியார்களும் பார்க்கிறார்கள். ஆனால் அல்லாஹுடைய பார்க்கும் என்கிற அந்த தன்மையும் அடியார்கள் பார்க்கிற அந்த பார்வையினுடைய புலனுடைய அந்த சக்தியும் ஒரே மாதிரியா? இல்லை, அது ஈடு இணையற்றது. அல்லாஹுடைய பெயர்கள் பண்புகள் என்று வரும்போது அது அவனுடைய கண்ணியத்திற்கும் அவனது மேன்மைக்கும் அவனது உயர்விற்கும் ஏற்றாற்போல் அதை நாம் உறுதிப்படுத்தி நம்ப வேண்டும். சரி, அல்லாஹ்வுடைய மன்னிப்பு எத்தகையது, அடியார்களுடைய மன்னிப்பு எத்தகையது? முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய மன்னிப்பு என்பது அன்கினா. கினா என்றால் என்ன? எந்த தேவையும் இல்லாமல் அல்லாஹ் மன்னிக்கிறார். அடியார்கள் பிறரை மன்னிப்பது எந்த தேவையும் இல்லாமல் மன்னிக்கிறார்கள் என்று சொல்ல முடியுமா? நிச்சயமாக சொல்ல முடியாது. பெற்றோர்கள் பிள்ளைகளை மன்னிப்பதாகட்டும் அல்லது ஏனைய குடும்ப உறுப்பினர்கள் சக குடும்ப உறுப்பினர்களை மன்னிப்பதாகட்டும், என்ன காரணம்? அங்கே உறவு விட்டு போய்விடக்கூடாது, நாளைக்கு நல்லது கெட்டதற்கு ஒருவர் பார்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஏதாவது ஒரு தேவை இருக்கும். ஒரு வேலை பார்க்கிற ஒரு மேலாளர், வேலை பார்க்கிற ஒரு மேனேஜர் அல்லது ஒரு முதலாளி தனக்கு கீழ் பணிபுரிபவர்கள் தவறு செய்யும் போது மன்னிக்கிறார். எதற்காக மன்னிக்கிறார்? இவர் செய்கிற இந்த தவறுக்கு இவனை தூக்கி விட்டால் இந்த வேலைக்கு இன்னொரு ஆளை எப்படி பார்ப்பது, அவனுக்கு எப்படி ட்ரைனிங் கொடுப்பது, அவன் எப்போது இந்த வேலையை பழகிக் கொள்வது, அவனுக்கு எப்படி நாம் பழக்கி கொடுப்பது, இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. நண்பர்கள் தங்களுக்குள் மன்னித்துக் கொள்கிறார்கள் என்றால் அதுவும் படித்தான். நட்பு உடைந்து விடக்கூடாது, நமக்கு இருக்கக்கூடிய நண்பர்களே அவங்க தான் கொஞ்சம் பரவாயில்ல, இவர்களை நம்ம இழந்துடக்கூடாது, இப்படி ஏதேனும் ஒரு தேவை இங்கே இருக்கும். அல்லது கடந்த காலத்தில் நாம் செய்த தவறை அவன் மன்னித்திருப்பான், அல்லது அவன் மூலம் ஏதேனும் நாம் உபகாரத்தை பெற்றிருப்போம். பாதலால் அடியார்கள் ஒருவரை ஒருவர் மன்னிக்கிறார்கள் என்றால் அங்கு ஏதோ ஒரு தேவை, அது உறவு என்கிற தேவையாக இருக்கலாம், உரிமை என்கிற தேவையாக இருக்கலாம், உணர்வு என்கிற தேவையாக இருக்கலாம், பொருளாதாரம் என்கிற தேவையாக இருக்கலாம், இப்படி எந்த தேவை வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் அல்லாஹ் தன்னுடைய அடியார்களை மன்னிக்கிறான் என்றால் அது அன்கினன். கினன் என்றால் என்ன? எந்த தேவையும் இல்லாமல் அவனது முழு அதிகாரம் முழு ஆளுமை இருக்கிற அதே வேளையில் அல்லாஹ் கருணையை கொண்டு மன்னிக்கிறான். இரண்டாவது என்ன? அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைத்தையும் அறிந்து வைத்திருக்கிற நிலையில் தான் மன்னிக்கிறான். ஆனால் அடியார்கள் அப்படி இல்லை. ஒருவர் தவறளித்து விட்டால் அவருடைய நிலையை கண்டு பரிதாபமாக அவரிடத்தில் ஏற்படக்கூடிய சிம்பத்தி, அங்கே உருவாகக்கூடிய சிம்பத்தி என்கிற பரிதாப நிலையை கண்டு நாம் மனம் விலகி விடுவோம். அவன் சொல்லுகிற காரணம் பொய்யாக இருந்தாலும்
அதை நாம் நம்பி விடுவோம், இப்படிதானே? அல்லது அவன் சொல்லுகிற காரணத்தில் கொஞ்சம் உண்மை இருந்தாலும் மறைக்க வேண்டிய சில பகுதிகளை அவன் மறைத்து விட்டு காரணம் சொல்லும் போது அதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். அல்லது நமக்கு அவன் என்ன தவறு செய்தான், அந்த தவறுடைய வீரியம் எப்படி இருந்தது, விளைவு எப்படி இருந்தது, அந்த தவறால் ஏற்பட்ட பாதிப்பு எத்தகைய அளவில் இருந்தது என்பதையெல்லாம் முழுமையாக அறிந்து கொள்ள முடியாது. இப்போ நாம், அதாவது அடியார்கள் ஒருவரை ஒருவர் மன்னிக்கிறார்கள் என்றால் அங்கே இல்ம் முழுமையாக இருப்பதல்ல, அறிவு சூழ்ந்தறியக்கூடிய ஞானம் முழுமையாக இருப்பதில்லை. அறியாமை அங்கே நிச்சயமாக இடம்பெறும். தெரியாத சில விஷயங்கள் அங்கே இடம்பெறும், புரியாத சில விஷயங்கள் அங்கே இடம்பெறும். அதை வைத்துத்தான் ஒருவரை ஒருவர் மன்னிக்கிறார்கள். இது இரண்டாவது விஷயம். மூன்றாவது என்ன? அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பொறுத்த வரைக்கும் அன் குத்ரத்தின் லா அன் அஜ்ஸின். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆற்றல் இருக்கும் நிலையில் தான் மன்னிப்பை தருகிறான், இயலாமையின் காரணமாக அல்ல. சக மனிதர்கள் ஒருவரை ஒருவர் மன்னிப்பது சில நேரங்களில் என்பதை விட பல நேரங்களில் இயலாமையின் காரணம். அவனை தண்டிக்க முடியாது, அவனை கண்டிக்க முடியாது. ஏதாவது சொன்னால் கோபித்துக் கொள்வான், ஏதாவது சொன்னால் வேலையை விட்டு போய் விடுவான், ஏதாவது சொன்னால் நம்மை வெறுத்து விடுவான், ஏதாவது சொன்னால் இனிமேல் நம்மிடத்தில் வரவே மாட்டான், ஏதாவது சொன்னால் நமக்கு தர வேண்டியதை தராமல் போய் விடுவான், ஏதாவது சொன்னால் ஏற்கனவே நம்மிடத்திலே வாங்கி வைத்திருப்பதை திருப்பி கொடுக்காமலேயே போய் விடுவான். அப்போ அதனால் அவனை என்ன செய்ய முடியாது, நம்மளால் தண்டிக்க முடியாது. அல்லது நம்மை விட பதவியிலே கூடியிருப்பான், நம்மை விட அதிகாரத்திலே கூடியிருப்பான், நம்மை விட செல்வாக்கிலும் சொல்வாக்கிலும் மேலே இருப்பான். அப்போ அவனை தண்டிப்பதற்கு கண்டிப்பதற்கு நம்மிடத்திலே ஆளுமையோ அதிகாரமோ இருப்பதில்லை. ஆனால் அல்லாஹ் அடியார்களை மன்னிக்கிறான் என்றால் அன் குத்ரா, அவனால் தண்டிக்க முடியும், கண்டிக்க முடியும், அழிக்க முடியும், ஒழிக்க முடியும், பிடிக்க முடியும். இருந்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய கருணையை கொண்டு மன்னிக்கிறான். அடுத்து, அடியார்கள் ஒருவரை ஒருவர் மன்னிக்கிறார்கள் என்றால் என்னதான் மன்னித்தாலும் அவர்கள் செய்த தவறுகள் பற்றிய சில காயம், சில வடு அவர்களுடைய உள்ளத்தில் இருந்து கொண்டே இருக்கும். அதை தங்களுடைய பேச்சுகளிலும் வெளிப்படுத்துவார்கள். என்னதான் நீ செய்த தவறை நான் மன்னித்து விட்டாலும் உன்னால் ஏற்பட்ட பாதிப்பை என்னால் இதுவரைக்கும் மறக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது பிறரிடத்திலே சொல்லி காட்டுவார்கள், என்னங்க உங்களுக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்துச்சு, எப்படி நீங்கள் சகஜமாக இருக்கிறீங்க? சகஜமாலாம் இல்லைங்க, மன்னிச்சுட்டேன், இருந்தாலும் அவனால் ஏற்பட்ட பாதிப்பு இருக்குதே, அதை என்னால் மறக்கவே முடியாது. அவனை பார்க்கும்போதெல்லாம் அது எனக்கு ஞாபகம் வருது, அவனுடைய பிள்ளைகளை பார்க்கும்போது எனக்கு அவன் செஞ்ச ஞாபகம் வருது, அவன் ஊருக்கு போனாலே எனக்கு அவன் செஞ்ச அந்த தப்பு ஞாபகம் வருது என்று என்ன செய்வார்கள், மன்னித்து விட்டாலும் இந்த மன்னிப்பிற்கு பிறகும் கூட அவர்களுடைய உள்ளத்தில் இந்த பாதிப்பை ஏற்படுத்தியவர்களை குறித்த வடுவும் காயமும் இருந்து கொண்டே இருக்கும். அதை அவ்வப்போது அவர்கள் சொல்லி காட்டி கொண்டும் இருப்பார்கள். ஆனால் அல்லாஹ்வினுடைய மன்னிப்பு எத்தகையது? அல்லாஹ் ஒரு அடியானை மன்னித்து விட்டான் என்றால் அவனுடைய கருணையின் வெளிப்பாடு அது. முற்றிலுமாக அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னித்து விடுகிறான். எந்த விதத்திலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை பிடித்து விடுவதில்லை. அல்லாஹ்வின் மன்னிப்பு என்பது மட்டும் நமக்கு கிடைத்து விட்டால் அந்த மன்னிப்புக்கு பிறகு எந்த காயமோ எந்த பாதிப்புமோ இல்லாத அளவிற்கு அந்த மன்னிப்பு உயர்ந்த நிலையில் இருக்கிறது என்பதை நாம் உள்வாங்கி அல்லாஹ்வின் மன்னிப்பின் மீது ஆதரவு வைத்து சதா சர்வகாலம் அவனுடைய மன்னிப்பை கேட்டுக்கொண்டே இருப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மன்னிப்பை வாரி வாரி நமக்கு வழங்குவானாக என்று பிரார்த்தனை செய்து இன்றைய உபதேசத்தை நிறைவு செய்கிறோம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். السلام عليكم ورحمة الله وبركاته. شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان.